ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். திருச்சபை வரலாற்றிலே இந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாள். கடந்த வாரத்திலும் முக்கியமான நாளாக அனுசரிக்கப்பட்டது. பெந்தைகோஸ்தே நாளாகவும் இன்றைய தினத்திலே திருத்துவ திருநாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. பெந்தைகோஸ்தே நாள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நிரந்தரமாக தங்குவதற்காக அனுப்பப்பட்டார். பெந்தைகோஸ்தே நாள் அதை நாம் அனுசரிக்கிறோம். இன்றைய தினத்திலே திருத்துவ தெய்வத்தை திருச்சபையானது ஆராதிக்க ஆரம்பித்தது. திருச்சபையில் இன்றைய தினத்திலிருந்து தான் இந்த திருத்துவத்தை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அதற்காக இந்த ஆராதனையிலே நாம் ஒரு சிறப்பான விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிட இருக்கிறோம். அது அதனேஷியஸ் விசுவாச பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணமானது சிறிய ஜெப புஸ்தகத்திலே 46வது பக்கத்தில் இருக்கிறது. நமது திருச்சபையின் கொடுத்திருக்கிற சிறிய ஜெப புஸ்தகத்தில் 46வது பக்கத்திலும் புக் ஆஃப் காமன் பிரேயர் பெரிய ஜெப புஸ்தகத்தில் 29வது பக்கத்திலும் இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இதை இன்றைய தினத்தில் அதை நாம் அறிக்கையிட இருக்கிறோம். மிக திருத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒன்று இது. ஆதி திருச்சபை மக்களாலே இதை கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆக ஒரு முக்கியமான நாள் என்று இந்த நாளின் ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இதை போலத்த ஒரு நாளிலே திருச்சபையானது திரியேக தேவனாகிய உம்மை வணங்க ஆரம்பித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, திரியேக தேவனாகிய உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உம்மை நாங்கள் சேவிக்கவும் இந்த தினத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வலைதளத்தின் வழியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் இருக்கும் இடத்தில நீர் பிரசன்னராயிரும். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் முதல் முடிவு வரையிலும் உடைய பிரசன்னம் தங்கிய கேட்டோம். நாங்கள் ஏறடிக்கிற துதி, ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள், கேட்கிற செய்தி யாவற்றையும் நீர் ஆசீர்வதிகளுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 305வது பாடலை பாடுவோம். பாமாலை 305. Good.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான திருச்சபை மக்களே, நம்முடைய பகற்பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோட அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழியை விட்டு போனோம். விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனையில் பூர்வமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமலும் செய்யத்தகாதவர்களை செய்துள்ளோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குகளின்படி நிர்வாகியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருந்தும் தப்பிதங்களை அறிக்கையிடுற எங்களை பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாகும்படி நாங்கள் இங்கே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனிவுகளுக்கும் நாடெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பிள்ளைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குள்ளாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னடிக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை தந்தள்ளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க வருவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த தினத்துக்குரிய சங்கீதம் 36. சங்கீதம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வை கேட்டபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் பஞ்சமும் உள்ளது.
புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்த வெட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியர்களும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பகக்கடிக்காமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். நான் ஏற்கனவே சொல்லியபடி இன்றைய தினம் விசேஷித்த நாளானபடியால் இன்றைய தினத்திலும் எப்பொழுதும் நாம் ஏறடிக்கிற அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்திற்கு பதிலாக அதனேஷியன் விசுவாச பிரமாணத்தை நாம் யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அதை நாம் முறையாக வாசிப்போம். சிறிய ஜெபப்புஸ்தகத்திலே 46வது பக்கத்திலும் பெரிய ஜெபப்புஸ்தகத்திலே 29வது பக்கத்திலும் இது உள்ளது. ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டு போவான் என்பதற்கு சந்தேகம் இல்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமானது தேவத்துவம் உள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக தேவனை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவ தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவமும் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்தாவியும் அப்படிப்பட்டவர். பிதா சிருஷ்டிக்கப்படாதவர், குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாதவர். பிதா அளவிடப்படாதவர், குமாரனும் அளவிடப்படாதவர், பரிசுத்தாவியும் அளவிடப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் 3 நித்திய வஸ்துக்கள் இல்லை, நித்திய வஸ்து ஒன்றே. அப்படியே 3 அளவிடப்படாத வஸ்துக்கள் இல்லை, 3 சிருஷ்டிக்கப்படாத வஸ்துக்கள் இல்லை, சிருஷ்டிக்கப்படாத வஸ்து ஒன்றே, அளவிடப்படாத வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் 3 சர்வ வல்ல வஸ்துக்கள் இல்லை, சர்வ வல்ல வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆகிலும் 3 தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் 3 கர்த்தர்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டும் என்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல 3 தேவர்கள் உண்டென்று 3 கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாதென்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. பிதா ஒவ்வொருவரும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜனிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலேயே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிவிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவிலும் குமாரனும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகியால் 3 பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும், 3 குமாரர் இல்லை, ஒரே குமாரனும், 3 பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒவ்வொருவரும் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, ஒவ்வொருவரில் ஒவ்வொரு பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. மூவரும் சம நித்தியரும் சரி சமமானவரும். ஆதலால் மேல் சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏக திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும். ஆனபடியால் ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும்.
மேலும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மனுஷாவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமானது தேவகுமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தேவனும் மனுஷனுமாய் இருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜனிக்கப்பட்டு பிதாவின் தன்மையுடைய தேவனாகவும் உலகத்தில் பிறந்த தம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற தேவனாயும் பகுத்தறிவுடைய ஆத்மாவும் நரதேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார். தேவ தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷ தன்மையின்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். அவர் தேவனும் மனுஷத்தன்மையாய் இருந்து இருவராயிராமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தேவத்தன்மை மனுஷத்தன்மையாய் மாறினதாலே அல்ல, தெய்வத்தில் மனுஷத்தன்மையை சேர்த்து கொண்டதினாலே ஒருவராய் இருக்கிறார். இரண்டு தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்தினதினாலே மூன்றும் ஒருவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியுடைய ஆத்மாவும் பகுத்தறிவுடைய ஆத்மாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாய் இருப்பது போல தேவனும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்பு உண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். அவர் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலவாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மறுத்து நியாயத்திற்கு வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினையும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படையான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் நாம் செய்திக்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் தலையிடை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே சுவாமி, நாளுக்காக மறுபடியும் நமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்க போக உங்களுடைய வார்த்தைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இதயத்தை நீர் திறந்தருளும். கேட்கிற வாக்கியங்களை காத்தோடு விட்டு விடாதபடி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பேசுகிற என்னையும் கேட்கிற அனைவரையும் உங்களுடைய ஆவினாலே நிரப்பியர்களும். ஆண்டவரே, எல்லா துதியும் நம்மையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த வாரத்திலே நாம் பெந்தைகோஸ்தே திருநாளை நாம் அனுசரித்தோம். இன்றைய தினத்திலும் திருத்துவ திருநாளை நாம் ஆசரிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல திருத்துவ திருநாளின் முக்கியத்துவத்தை நான் ஏற்கனவே கூறினேன். பெந்தைகோஸ்தே நாள் என்று மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் யூதர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டறையில வல்லமையா இறங்கினார் என்பதை பார்க்கிறோம். அதுதான் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட இடம். ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது புறஜாதிகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியோ என்னும் ஒரு மனிதனுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்குகிறார். ஆக அநேகர் சில நேரத்தில் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரம்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா புறஜாதிகள் எல்லாம் அப்படியே விட்டுருப்பாங்க அப்படின்னு நிறைய நேரத்துல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அப்படியே கிடையாது. எப்படி யூதர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினாரோ அதே விதமாக புறஜாதிகளாகிய நமக்கும் ஆரம்பமாக கொர்நேலியோ அவருடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். யார் இந்த கொர்நேலியோ என்று பார்த்தோம்னால், இது ஒரு டிஃபென்ஸ் பட்டாளத்துல அதிகாரியா இருக்கான். நூற்றுக்கு அதிபதி ஒரு ஆபீசர், டிஃபென்ஸ்ல மிலிட்டரி ஆபீசர் வச்சுக்கோமே, அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருக்கார். இவர் இத்தாலியா பட்டாளம் என்ன பட்டாளத்துக்கு பொறுப்பா இருக்கார்.
பாருங்க, இந்த மனுஷனுக்கு வந்து இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா கடவுளுக்கு பயந்த மனுஷனா வாழ்ந்தான், கடவுளுக்கு பயந்த மனிதனாக வாழ்ந்தான். அவனோட கேரக்டர்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் 2 வசனங்களை பார்த்தோம் அப்படின்னா, 10ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் நம்ம 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆவது வசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடைசியில எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். சோ இவன் வந்து ஒரு ஜெபிக்கிற மனிதனாக வாழ்ந்து வந்தான். எப்பொழுதும் வந்து ஜெபிக்கிற மனிதனாக வாழ்ந்து வந்தான். தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டான். கொர்நேலியு பிரஜாதியரா இருந்தாலும், இயேசுவை கிறிஸ்து என்று அவன் அறியாவிட்டாலும் அவன் ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டான். மற்ற அடுத்ததாக அவனுடைய குணநலன்களை பார்த்தோமானால், இப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல தேவதூதன் அவன் ஜெபிக்கும் போது வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறத தெளிவா வந்து அவனுக்கு சொல்றான். ஒரு தெளிவான நடத்துதலை அவன் பெற்றுக்கொள்கிறான். தேவதூதர்கள் மூலமாக ஒரு தெளிவான நடத்துதல். கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவதூதன் வந்து கொர்நேலியுவுக்கு என்ன செய்யணும் கிளியரா சொல்றார். 5ஆம் வசனத்திலே 6வது வசனத்தை பார்த்தோம்னா கிளியரா இருக்கு. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பழுதலிடுகிறவனாகிய சீமோன் என்னும் அவன் இடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்திலே இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். பாருங்க, முதலாவதாக நம்ம பார்த்தோம், கொர்நேலியு வந்து ஒரு ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டான். வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்ம கடவுளுடைய நடத்துதல் மிகவும் தெளிவாக இருக்கும் என்பதற்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதனால பாருங்க, 5வது வசனம் செய்ய வேண்டியதை கிளியரா தூதன் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற மக்களுக்கு எப்பொழுதுமே கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு எல்லாமே வந்து உணர்த்தப்படும், எல்லாமே தெரிவிக்கப்படுகும் அப்படின்னு நம்ம உறுதியா இந்த சம்பவத்திலிருந்து நம்ம சொல்ல முடியும். ஆகவே நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக அல்லது ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கடவுள் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கொர்நேலியுடைய குணநலன்கள் 3வது பார்த்தோம் அப்படின்னா, சமுதாயத்தினே நற்சாட்சி பெற்றவனாக காணப்படுகிறான். அந்த அனுப்பப்பட்ட மனிதர்கள் பேதுருகிட்ட வந்து சொல்லும் பொழுது அவனை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க? நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு. ஆக நீதிமானா இருக்கான், தேவனுக்கு பயப்படுகிறவன், எல்லா மக்களாலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனாக காணப்படுகிறான். அப்படி ஒரு சாட்சியை சமுதாயத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு போய் கடவுளை வந்து அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நேரத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட சாட்சியை நமக்காக மற்றவர்கள் தருவார்களா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று மற்றவர்கள் சொல்ல முடியுமா என்பதை நாம் ஒரு நிமிஷமா நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படி நம்முடைய சாட்சி மாறுபட்டதாக இருக்குமானால் அதை நாம சரி செய்து கொள்வதற்கு இன்றைய தினத்திலே நாம அழைக்கப்படுகிறோம். அடுத்து பாருங்க, 4வது முதல்ல வந்து ஜெபம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். அடுத்து வந்து தெளிவான நடத்தலை அவர் பெற்றுக் கொள்கிறார். 3வது நற்சாட்சி பெற்றவராக இருந்தார். 4வது வந்து பேதுரு உள்ள வந்தோடனே எதிராக போய் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறான். இது வந்து
ஊழியர்களை கனம் பண்ணுவதிலே அவன் மிகவும் தேறினவனாக இருந்தான். ஊழியரை கனம் பண்ணுவதிலே அவன் தன்னுடைய பங்கை செலுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஊழியரை கனம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். இந்த ஊழியரை கனம் பண்ணுகிற இந்த விஷயத்துல வேதத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளுடைய ஊழியர்களை கனம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. இப்படியாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே ஊழியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பழைய பாட்டுல எலியாவை சிறு பிள்ளைகள் கேலி செய்யும் பொழுது எலியா என்ன பண்றாரு, அந்த சிறு பிள்ளைகளை சபிக்கிறாரு. உடனே என்ன ஆகுது, காட்டிலிருந்து கரடிகள் அந்த பிள்ளைகளை பீறி போடுகிறது. அடுத்தது இன்னும் ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் குடா வாசல்ல உட்கார்ந்துருக்க பொழுது லோத்து பார்க்கறதுக்காக சோதம் கொமரா பட்டணத்துக்கு போவதற்காக 3 தேவதூதர்கள் மனுஷர்கள் வருகிறாங்க. அப்ப ஆபிரகாம் போய் தகை மட்டும் அவங்களை எப்படி குனிந்து பணிந்து கொண்டான், பணிந்து அவளை வரவேற்கிறான். அப்படியாக ஊழியர்களை கனப்படுத்துகிற காரியத்திலே நாம் எந்த விதமான குறையும் வைக்காதபடி அவர்களை கனப்படுத்துகிற விஷயத்துல நாம் அதை சரியாக நாம் செய்ய வேண்டும். எந்த ஊழியர்களையும் நம்ம அலட்சியப்படுத்தாதபடி அவர்கள் எந்த நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை கடவுள் அறிவார். அவர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருப்பது என்பதை கடவுள் தான் அறிவார். அதை மனுஷர்களாகிய நாம அதை குறை சொல்லவோ அவங்களை நம்ம கமெண்ட் பண்ணுவதற்கோ நமக்கு எந்த வித அதிகாரம் இல்லை. சில நேரங்கள் டிவியில பேசும் பொழுது அவங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல எல்லா இடத்துலயும் கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அப்படிலாம் எந்த ஊழியர்களையும் ஒரு கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அது அவங்க பண்ணுன நல்லதுக்கு உண்டான பலனையும் கெட்டது பண்ணினாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனையும் கடவுள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால எந்த ஒரு ஊழியர்களையும் நம்ம தரம் தாழ்த்தியோ மரியாதை குறைவாகவோ நடத்துவது ஒரு நல்லதல்ல. அப்படியாய் இந்த மனிதன் ஒரு ஊழியக்காரனாகிய பேதுரு வரும்பொழுது குனிந்து பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனா பேதுரு தூக்கி எடுத்து நானும் ஒரு மனுஷன் தான் சொல்றாரு. என்றாலும் அவனுக்கு உண்டான அந்த எண்ணம் தாழ்மையின் சிந்தை அவனுக்கு இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் தான் மட்டும் கேட்டா பத்தாது, அந்த வசனத்தை எல்லாரும் கேட்க வேண்டும், வார்த்தையை கேட்பதற்கு மற்றவர்களுக்கும் கேட்கணும் அப்படின்னு எல்லாரையும் கூடி வர செய்து பேதுரு வரப்ப வீட்டுல கூடி இருக்கிறாங்க. 33வது வசனம் அப்போஸ்தலர் 10:33. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஆக ஒரு மனிதன், கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், ஒரு ஜெபிக்கிற மனிதன், தெளிவான நடத்துதலை பெற்றுக்கொண்டு சமுதாயத்திலே சாட்சி பெற்றவனாக, ஊழியர்களை கனம் பண்ணுகிறவனாக, வார்த்தையை கேட்பதில் அவனுக்கு அதிக ஆர்வத்தோட குடும்பத்தார் அனைவரோடும் சேர்ந்து இந்த வார்த்தை பேதுருவோட பேச்சை கேட்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம இதை நாம சிந்திக்கணும் அப்படின்னா, நாம் எவ்வாறு இந்த நாட்களிலே வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாகிறோம். கடவுளுடைய வார்த்தையை இப்போ ஒரு ஆலயத்துக்கே நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்க போறோம்னா நம்ம அதுக்கு எப்படிப்பட்ட ஆயத்தங்களை நம்ம முன்னேற்பாடாக செய்கிறோம். நம்ம அதுக்காக வேண்டிய காரியங்களை செய்து ஜெபித்து, கடவுளே இன்றைய தினத்திலும் உங்களுடைய வார்த்தையை நான் கேட்க போறேன், எனக்கு அதை நீங்க பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி தர வேண்டும்
நீங்க என்ன சொல்ல சித்தமாயிருக்கிறாரோ அந்த வார்த்தை நான் கேட்கணும், வார்த்தையை நான் கேட்டு என் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஜெப சிந்தையோடு நாம் செய்திக்கு நேராக கடந்து வர வேண்டும். அப்படிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சும்மா டிவி முன்னால உட்காந்துக்கிட்டு 9 மணி கோயில்ல 8:30 வரைக்கும் டிவில உட்காந்துக்கிட்டு அரைக்க பறக்க கிளம்பி 9:15 கோயிலுக்கு வந்துகிட்டு என்ன அவங்க சொல்ற வார்த்தையை பாதி கவனிச்சுட்டு பாதி கவனிக்காம இப்படிப்பட்ட காரியங்களை கடவுள் விரும்பலாம். கடவுள் கண்டிப்பாக நம்மிடத்திலே விரும்பவில்லை. நாம் எப்பொழுது இதற்காக எப்படி கொர்நேலியோ ஆயத்தத்தோடு அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்க வந்தானோ அப்படியாய் நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு கூடி வர வேண்டும். சரி, இது கொர்நேலியை பற்றிய இது. அவன் எப்படி பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டான் என்று நாம பார்க்கிறோம். பேதுரு பேச தொடங்கும் போது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேசுகிறார். அதான் நான் முதல்ல சொன்னேன். யூதர்கள் மத்தியில பரிசுத்தாவியானவர் அன்னைக்கு இறங்கினாரு. அதே விதமாக கொர்நேலியுடைய வீட்டில் இறங்குகிறார். அதனாலதான் இறங்குவார் என்று அவன் விசுவாசத்துல இந்த வார்த்தைகளை சொல்றான். கடவுளுக்கு முன்பாக யூதன் என்றும் இல்லை, பிரஜாதியாரும் இல்லை. யாரு கடவுளுக்கு பயந்து ஜெபிக்கிற மனிதனாக, சமுதாயத்திலே நற்சாட்சி பெற்றவனாக, ஊழியரை கனம் பண்ணுகிறவனாக காணப்படுகிறார்களோ, வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஆவல் இருக்கிறதோ அவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவார் என்ற அந்த விசுவாசத்துல பேதுரு சொல்றார். பேதுரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லிட்டு 42வது வசனம் பாருங்களேன். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஒண்ணு என்னன்னா, நமக்கு அடுத்து வரப்போற நியாயாதிபதி இவர்தான். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இவர். அடுத்து 2ஆம் வகையிலே அவர் நடுவானிலே நியாயாதிபதியாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மருத்துவர்களையும் நியாயந்திருக்க வருவார் என்று முதலாவதாக அவர் சொல்கிறார். அப்படி அவர் சொன்னதுக்கு நாங்க சாட்சி என்று இந்த இடத்துல அவர் சாட்சி கூறுகிறார். 2வது பாருங்க, பேதுரு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். 2வது காரியம், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு. தேவன் இயேசு இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம் என்ற அந்த நம்பிக்கை நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறது, நம்மை மீட்டுக் கொள்கிறது. நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தருகிறது. 2 காரியங்களை இந்த இடத்துல அவர் வலியுறுத்தி சொல்றார். ஒண்ணு 2ஆம் வகைக்கு அவர் தான் நியாயாதிபதி, நம்ம நியாயந்திருக்க போகிறவர் அவர். 2வது நமக்கு நம்முடைய விசுவாசத்தினாலே நாம பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அவரை நாம விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். இந்த 2 காரியங்களும் அவங்க சொன்ன உடனே அழுத்தி சொல்ற இடம் இந்த 2 தான். இந்த 2 காரியங்களையும் அவர் சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல என்ன பண்றாரு, ஊற்றப்படுகிறார். ஆக இன்றைய தினத்திலும் நாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக கடவுள் நியாயாதிபதியாக வரப்போகிறார் உண்டு. 2வது அவரை நாம விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதன் மூலமாக நாம் பாவங்கள் கழுவப்பட்டு நியாய தீர்ப்பு நாளிலே நாம் குற்றமற்றவர்களாக அவரை எதிர்கொள்ள முடியும். இந்த 2 காரியங்களையும் நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம்? கொர்நேலியை போல நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? தெளிவாக நாம் நடத்தப்படுகிறோமா? சமுதாயத்திலே நற்சாட்சி பெற்றவர்களாக காணப்படுகிறோமா? ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோமா? வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நமக்கு இருக்கிறதா? நம்ம மட்டும் கேட்டா பத்தாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தின் மக்கள், அயலகத்தார் எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறதா? ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கடவுளுடைய
இரண்டாம் வகையிலே நாம பங்குள்ளவர்களாக ஆக்கப்படுவோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறோமா? அவர் நடுவானிலே ஆகாயத்திலே வரும் பொழுது குற்றமற்றவர்களாக நாம் காணப்படுவோமா? அவரை நாம் சந்திக்க தைரியத்தோடு நம்ம அவரை சந்திக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தெய்வ நடத்துதலோடு இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். மேலான ஆசீர்வாதத்தை அதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த நாளிலும் நாங்கள் கொர்நேலியை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, கொர்நேலியை ஜெபிக்கிற மகனாக, தெளிவான நடத்துதல் பெற்றவனாக, நற்சாட்சி பெற்றவனாக, ஊழியர்களை கனம் பண்ணுவர் மனுஷனாக, வார்த்தையை கேட்பதிலே தீவிரமுள்ள மனிதனாக காணப்பட்டான். ஆண்டவரே, அப்படியே நாங்களும் எங்கள் குடும்பத்தின் மக்களும் இப்படிப்பட்ட கொர்நேலியை போன்ற நாங்கள் வார்த்தையை கேட்பதிலே தீவிரமுள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக, ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக, ஜெபிக்கிற மக்களாக, உம்முடைய நடத்துதலை பெற்றவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவர்கள். இதன் மூலமாக வரப்போகிற நியாய தீர்ப்பு நாளிலே நீர் நியாயாதிபதியாக வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நேரத்திலே நாங்கள் குற்றமற்றவர்களாக உம்மை எதிர்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்து பரிசுத்தமாக்கப்பட்டு உம்முடைய ரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கழுவப்பட்டவர்களாக நீர் எங்களுக்கு கற்பித்தபடியே வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதுமா ஜெபிக்க மாட்டோங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை வழிநடத்தும். எல்லா துதி கனமையுமே மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 4வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 4. Hold on. Come on,
சுத்தி திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, தார்மையான நாளிலே உண்மை நாங்கள் ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆட்டிக்கொண்டிருக்கிற வைரஸுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அடுத்ததாக வெட்டுக்கிளிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எந்த கொள்ளை நோயும் எந்த வெட்டுக்கிளிகளும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எங்களுடைய தேசத்தை சேதப்படுத்தாதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தந்து அவர்கள் இந்த காரியங்களை திறம்பட கையாளத்தக்கதான கிருபைகளை ஆட்சியாளர்களுக்கு தந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே நடைபெறுகிற எல்லா பாவங்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீர் விரும்பாத எந்த காரியமும் தேசத்திலே நடைபெறாதபடி நீர் தடுத்து ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா அரசு அதிகாரிகளும் முனைப்போடு அந்த காரியங்கள் நடைபெறாதபடி தடுக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய பணியிலே உண்மை முத்தவமாய் அவர்கள் காணப்பட்டு உமக்கு பிரியமான காரியங்களை அவர் நடப்பிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிற எல்லோரையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சுமூகமாய் காணப்பட அந்த நாட்களை நாங்கள் காணத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையிலே சிறுவர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள் யாவக்காக ஜெபிக்கிறோம். சிறுவர்கள் உண்மை பற்றும் பயத்திலே சிறுவயதிலிருந்தே வளர்க்கப்பட நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவர் சிறுவர்கள் உமக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ அவர்களுக்கு உதவி செய்ய, வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கிடைத்துக் கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு வேண்டிய மகன்களை ஏற்ற நேரத்திலே நீர் தந்து பிள்ளைகளை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமான குழந்தைக்காக காத்திருக்கிறார்கள், குழந்தை பெற்று எதிர்நோக்கியிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆட்கொள்ளும், அவர்களை ஆசீர்வதியும், சுகமான பிரசவத்தை நீர் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு வேண்டிய குழந்தை பாக்கியத்தை நீர் தந்து நீர் அவர்களை வழிநடத்தும் சுவாமி. திருச்சபையிலே வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள் யாவரையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனியார் அரசு நிறுவனங்களிலே பணி செய்கிறவர்கள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி, குறிப்பாக தனியார் நிறுவனத்திலே பணி செய்கிறவர்கள் இந்த காலகட்டங்களிலே சம்பளத்தை இழந்து கஷ்டத்திலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு உதவி செய்யும், அவருடைய கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போட மாட்டவரே. இரட்டிப்பான நன்மையினால் பிள்ளைகளை நீர் நிரப்பியவர்கள் வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலாவது பிள்ளைகள் வாழ்ந்து சுயத்திற்கு நீர் கிருபை செய்ய மாட்டவரே. அது போல பிசினஸ்ல இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தான் இவ்வளவு நாட்களாக பிசினஸ் ஒன்று நடக்கலையே என்று கஷ்டத்தோடு கண்ணீரோடு ஏங்கி இருக்கிற மக்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எந்த விதமான குறையும் இல்லாதபடி வரும் நாட்களிலே அதற்கு ஏற்ற பலனை நீர் அந்த பிள்ளைகளுக்கு தந்து, பிள்ளைகள் எந்த விதத்திலும் தளர்ந்து சோர்ந்து போய்விடாதபடி, எந்த விதத்திலும் நஷ்டப்பட்டு போய்விடாதபடி நீர் அவர்களை கை தூக்கி எழுப்பியவர்கள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய விசேஷித்த கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவர்களும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. மெய்யாய்மை தேடுகிற மக்களுக்கு யாவரும் நீர் சமீபமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபையை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் எங்களை வழி நடத்தும் சுவாமி. திருச்சபையிலே வயதானவர்கள், வயது நிமித்தமாக வியாதினால் அவதிப்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வயதான அந்த பிணிகள் அவர்களை மேற்கொள்ளாதபடி நீர் காத்துக்கொள்ளும். நீர் அவர்களுக்கு வேண்டிய சுகம்பலன் ஆரோக்கியத்தை தாரும். குடும்பத்தார் அவர்கள் யாவரையும் சேர்த்துக் கொள்வதற்காக அவர்களையும் தங்களோடு வைத்துக் கொள்ள அவர்களுக்கு உற்சாகமுள்ள மன ஆவியை நீர் அவர்களுக்கு தரும் ஆண்டவரே. வயதானவர்களை குடும்பத்திலிருந்து தள்ளிவிடாதபடி, குடும்பத்தார்
வயதானவர்களை அணைத்துக் கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அதே போல குடும்பங்களிலே கடன் பிரச்சனையில் வாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஐஸ்வர்யம் பொன் யாவற்றையும் நீர் தருகிறீர், எல்லாமே உங்களுடைய கருத்திலே பெற்றுக் கொள்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையிலே கடன்பட்டவர்கள் மற்றவர்கள் யாரையும் தேடாதபடி உண்மை அவர்கள் தேடி பெற்றுக்கொள்ளத்தக்கான கிருபைகளை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்க மாட்டாங்க. நீர் இல்லாத இருக்கிறவர்களாக மாற்ற உம்மால் முடியும் மாட்டாங்க. அடுத்தபடியாக நாங்கள் வருகிற பருவமழைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பருவமழை தந்து ஏற்ற காலத்திலே எல்லா விளைச்சல்களையும் தந்து உணவு பற்றாக்குறை எதுவும் இல்லாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். அதன் மூலமாக எங்கள் தேசத்தின் எங்கள் குடும்பத்தின் விவசாயிகள் யாவரும் சந்தோஷப்பட எந்த விதமான குறையும் அவர்கள் இல்லாதபடி நீர் அவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு அநேக பிரச்சனைகளோடு இந்த காட்சியை கண்டுகொண்டு இருக்கிற மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எந்த பிரச்சனையானாலும் தீர்க்க உம்மால் கூடும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. சரீரத்திலே வேதனையோடு உட்கார்ந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆணிப்பட்ட கரத்தினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு தந்து நீர் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி பிள்ளைகளை குணமாக்கும் ஆண்டவரே. எந்த வியாதியானாலும் உம்மால் குணமாக்க முடியும் ஆண்டவரே. அந்த மேலான விசுவாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கிருபையை எங்கள் காத்துக்கொள்ளட்டும். எங்கள் இல்லங்களுக்கு ஒவ்வொன்றையும் உங்களுடைய ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் எல்லை எங்கிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிசாசானவன் எந்த விதத்திலும் எங்கள் இல்லத்தின் உள்ளாக ஊடுருவாதபடி நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரை, வழிநடத்தும் ஆண்டவரை. தொடர்ந்து நாங்கள் அடுத்த வாரம் ஒவ்வொரு சந்திக்கும் வகையிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கட்டும் ஆண்டவரை. நீர் வழிநடத்தும். எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்ம கூட இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.